குட் மார்னிங் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோவில் நாம் பார்க்க போகிறது ஜிஎம் ஹாப்கின்ஸ், ஜெரால்ட் மேன்லி ஹாப்கின்ஸ் எழுதின தி ரெக் ஆஃப் தி டச்லேண்ட் என்கின்ற ஒரு போம். ரெக் அப்படின்னா அழிஞ்சு போன, ரெக் ஷிப் ரெக். இந்த டைட்டானிக் கப்பல் அப்படியே இந்த பனிப்பாறையில் மோதி அப்படியே மூழ்கி அப்படியே உடஞ்சி மூழ்கி போகுது இல்லையா, தட் இஸ் கால்ட் ரெக், ஷிப் ரெக். அது மாதிரி தி ரெக் ஆஃப் தி டச்லேண்ட். இந்த டச்லேண்டுங்கிற ஸ்பெல்லிங்கே பார்த்தீங்கன்னா DEUTSCHLAND, டச்லேண்ட். த ரெக் ஆஃப் தி டச்லேண்ட் என்கின்ற ஒரு போம் ஜிஎம் ஹாப்கின்ஸ் எனப்படும் ஜெரால்ட் மேன்லி ஹாப்கின்ஸ் எழுதினது. இது எதை பேஸ் பண்ணது அப்படின்னா, ஜெர்மனியில் அரசருக்கும் சர்ச்சுக்கும் இடையில எப்பொழுதுமே ஒரு பிரச்சனை இருந்துக்கிட்டே இருக்கும். அப்போ அரசபையில் இருந்த ஒரு மினிஸ்டர் பேரு ஃபாக், FALCK, ஃபாக். அவர் ஒரு சட்டம் போட்டார், ஃபாக்ஸ் லா அப்படின்னு பேர். அந்த ஃபாக்ஸ் லாவை செயின்ட் பிரான்சிஸ் அப்படின்னு நீங்கள் கேள்விப்பட்டிருக்கீங்க. ஒரு மிகப்பெரிய அந்த மார்க்கு, செயின்ட் லூயிஸ் அப்படிலாம் சொல்கிறாங்க இல்லையா, அது மாதிரி செயின்ட் பிரான்சிஸ் என்கின்ற ஒரு புனிதவான். அவர் இயேசு கிறிஸ்துவனுடைய சீடர். அந்த செயின்ட் பிரான்சிஸினுடைய அறிவுரைகளை கேட்டு அதை பின்பற்றுபவர்கள், அந்த செயின்ட் பிரான்சிஸ், அந்த இதுக்கு உட்பட்டு நடக்கிற நன்ஸ் 5 பேர், 5 பெண்கள், 5 அந்த மதத்தை சார்ந்த அந்த பெண்கள், அவங்க அந்த ஃபாக்ங்கிறவர் போட்ட சட்டத்தை மீறிட்டாங்க. அவர் ஒரு சட்டம்லாம் போட்டார், சர்ச்சில் இப்படித்தான் இருக்கணும், இப்படித்தான் நீங்கள் அப்பாயிண்ட் பண்ணணும், இப்படித்தான் நீங்கள் செயல்படணும்னு சட்டம் போட்டார். அந்த சட்டத்தை மீறி செயல்பட்டார்கள் என்பதற்காக செயின்ட் பிரான்சிஸ்கன், அந்த பிரான்சிஸ் அவரை பின்பற்றுகின்றவர்களுக்கு பிரான்சிஸ்கன், அந்த செயின்ட் பிரான்சிஸ்கன் நன்ஸ் 5 பேரை நாடு கடத்திடுறாங்க ஜெர்மனியிலிருந்து. அப்போ ஜெர்மனிக்கு பிரஷ்யான்னு பேர், PRUSSIA, பிரஷ்யா. அதுதான் ஜெர்மனியாக மாறுது. ஸோ அந்த ஜெர்மனியிலிருந்து, அதாவது அந்த பிரஷ்யாவிலிருந்து 5 பிரான்சிஸ்கன் நன்னை அவங்க எக்ஸைல், நாடு கடத்திடுறாங்க. அந்த நாடு கடத்தினவங்க இந்த டச்லேண்ட் என்கின்ற ஒரு ஷிப்பில் பயணம் போகிறாங்க இங்கிலாந்துக்கு. பிரஷ்யாவிலேருந்து இங்கிலாந்து போகிறாங்க. இங்கிலாண்டில் தேம்ஸ் நதியினுடைய த மவுத் ஆஃப் தேம்ஸ் நதியினுடைய முகத்துவாரத்தில் ஒரு ஆக்சிடெண்ட்டில் அந்த கப்பல் மூழ்கிடுது. அந்த கப்பல் மூழ்கின உடனே அந்த 5 நன்ஸும் இறந்து போகிறாங்க, மற்றவர்களும் இறந்து போகிறாங்க. இந்த சமயத்தில் நம்முடைய ஜிஎம் ஹாப்கின்ஸ் இங்கிலாண்டில் ஒரு கல்லூரியில் படித்து கொண்டிருக்கின்ற மாணவர். அவருக்கு ரொம்ப ஷாக் ஆகுது. இவருக்கு ரொம்ப ஒரு ரிலீஜியஸ் மைண்டட் பையன். பின் இப்பயும் ஒரு போயட் ஆனதுக்கப்புறம் ஒரு ரிலீஜியஸ் மைண்டட் போயட். அவர் கிறிஸ்டியானிட்டியை பின்பற்றக்கூடியவர். ஸோ தன்னுடைய மதத்தை சார்ந்த நன் 5 பேர் இந்த ஷிப்பில் வந்தாங்க. அவங்க மூழ்கி இறந்து போயிட்டாங்க அப்படின்னோடனே இட் அஃபெக்டட் ஹிம். இது இவருக்கு ரொம்ப மனசளவில் ரொம்ப வருத்தப்பட்டார். அப்போது இவருடைய ஆசிரியர், ஒரு ரெக்டர், அவர் நீ சம்மந்தம் ஒரு போயம் எழுதேன், நீ ஏதோ எழுதேன் அப்படின்னு சொல்லிட்டாரு. அப்போ அவருடைய சொல்லை கேட்டு மாணவராக இருந்த ஜிஎம் ஹாப்கின்ஸ் எழுதின ஒரு போம் தான் த ரெக் ஆஃப் தி டச்லேண்ட். இந்த ஆக்சிடென்ட் நடந்தது டிசம்பர். அப்போ அந்த டிசம்பர்லேயே அவர் எழுத சொன்னார், இவரும் எழுதிட்டார். ஸோ இந்த போம் எழுதுனது டிசம்பர் 1875, 1875 டிசம்பரில் இந்த கவிதையை எழுதியிருக்காங்க. ஸோ இதுதான் இதனுடைய ஒரு பின்புலம். இந்த கவிதை 2 பார்ட்டாக 35 ஸ்டான்ஸா, 35 ஸ்டான்ஸாஸில் 2 பகுதிகளாக எழுதப்பட்டிருக்கு. இதில் ஃபர்ஸ்ட் பார்ட்டு 10 ஸ்டான்ஸாஸ், செகண்ட் பார்ட்டு 25 ஸ்டான்ஸாஸ், மொத்தம் 35. ஒரு ஸ்டான்ஸா 8 லைன்ஸ். அப்போது 35 × 8, 280 வரிகளில் எழுதப்பட்ட ஒரு போம் இது. 2 பார்ட்டு, 35 ஸ்டான்ஸாஸ். ரைட். இந்த போம் பூரா எப்படி இருக்கும் அப்படின்னா, இட் இஸ் நாட் எ நேரேட்டிவ் போயம். இதை நேரேட்டிவ் போயம் இல்லை.
நேரேஷன் கொஞ்சம் இருக்கும். ஏன்னா இது ஒரு ஒரு ஷிப் ரெக், ஒரு கடலில் வந்த கப்பல் மூழ்கி போயிடுச்சு, அது சம்பந்தமான விஷயம் அப்படிங்கிறதுனால யாரும் என்ன நினைப்பாங்க, அப்படி ஒரு கதை சொல்கிற மாதிரி சொல்லுவாங்க. ஸோ இது ஒரு நேரேட்டிவ் போயம் தான் நினைப்பாங்க. பட் இட் இஸ் நாட் அ நேரேட்டிவ் போம், இட் இஸ் அன் ஓடு. இது ஒரு ஓடு, ஞாபகம் வச்சுக்கணும். இது ஒரு ஓடா நேரேட்டிவ் போயமானா இட்ஸ் அன் ஓடு அப்படின்னு எழுத தெரியணும், மார்க் பண்ண தெரியணும், ஓடு. அதுக்கப்புறம் 8 ஸ்டாண்ட்ஸா. ஆனால் இதில் நேரேட்டிவ் எலிமெண்ட்ஸும் இருக்குது. பார்ட் 2ல் அது கொஞ்சம் வரும். ரைட். அடுத்தது இவருடைய ரைம் ஸ்கீம். பொதுவாக எல்லா கவிஞர்களும் என்ன எழுதுவாங்கன்னா ரைம் வச்சு தான் எழுதுவாங்க. ரைம் அப்படின்னா இந்த கடைசி வேர்டு இருக்கு இல்லையா, ஒரு போம்னுடைய சென்டென்ஸில் த லாஸ்ட் வேர்டு ஒரே மாதிரியாக இருக்கணும், அல்லது 1வது வேர்டு 3வது வேர்டு 5வது வேர்டு இப்படி அந்த ஸ்கீம் இருக்கும். பஜ்ஜி சொஜ்ஜி மஜ்ஜி அப்படின்னு சொன்னாங்க இல்லையா, அது மாதிரி சன் பன் ரன் கன் அப்படி முடிகிற மாதிரி, அதாவது எல்லாமே முடிகிற மாதிரி, அதாவது 1 3 5 முடிகிற மாதிரி, அதாவது 1 2 3 ஒரு மாதிரி இருக்கும், அப்புறம் 4 5 6 வேற மாதிரி இருக்கும். இப்படி ரைமை பேஸ் பண்ணி தான் எல்லாரும் எழுதுவாங்க. அதுக்கு ரைம் ஸ்கீமே இருக்கும். ஆனால் நம்மால் இருக்கார் பாருங்க ஜிஎம் ஹாப்கின்ஸ், இவர் ரைமை பேஸ் பண்ணி எழுதுறது இல்லை. அந்த வேர்டினுடைய ரைம் அதை வச்சு எழுதுறது இல்லை. இவர் எதை பேஸ் பண்ணி எழுதுறாருன்னா he writes poem on the basis of stress. ஒரு வேர்டினுடைய ஸ்ட்ரெஸ் இருக்கு இல்லையா, அந்த ஒரு மார்க் பண்ணுவோமே எந்த இடத்துல அப்படி ஏற்றி இறங்குது, பியூட்டிஃபுல் பியூட்டிஃபுல் அப்படி அது மார்க். வேர்ட் ஒன்றும் கிடையாது, ஏற்ற இறக்கம் இல்லை இல்லையா. அது மாதிரி சில வேர்ட்ஸை சொல்லும்போது அப்படி ஏறி இறங்கும், அப்படி இறங்குற இடத்துல ஒரு மார்க் பண்ணுவாங்க, அதுக்கு பேர் ஸ்ட்ரெஸ் அப்படின்னு பேர். அந்த ஸ்ட்ரெஸ்ஸை பேஸ் பண்ணி தான் இவர் எழுதுறார். அதனால இவருடைய கவிதையெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு துள்ளல் இருக்கும், ஒரு துள்ளல் நடை அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்கு இங்கிலீஷில் ஸ்ப்ரங் ரித்தம், ஸ்ப்ரங்னு சொல்கிறாங்க இல்லையா, அந்த ஸ்ப்ரங் ரித்தமில் தான் இவர் கவிதைகள் எல்லாமே இருக்கும். ஸோ ஸ்ப்ரங் ரித்தத்திற்கு ரொம்ப ஃபேமஸ் ஆனவர் ஜிஎம் ஹாப்கின்ஸ். இப்போ ஸ்ப்ரங் ரித்தம் அப்படின்னா நீங்கள் நர்சரி ரைம்ஸ் எல்லாம் ஸ்ப்ரங் ரித்தத்தில் தான் இருக்கும். ஜாக் அண்ட் ஜில் வெண்ட் அப் த ஹில் டு ஃபெட்ச் எ பெயில் ஆஃப் வாட்டர். இதில் ரைமெல்லாம் இருக்காது, அந்த கடைசி வேர்டு ஒரே மாதிரி அப்படிலாம் இருக்காது. ஆனால் ஒன்றுமே ஜாக் அண்ட் ஜில் வெண்ட் அப் த ஹில் டு ஃபெட்ச் எ பெயில் ஆஃப் வாட்டர். Jack fell down and broke his crown and Jill came trembling after. Something like this. So, இது sprung rhythm. பொதுவாக சில்ட்ரனுடைய நர்சரி ரைம்ஸ் எல்லாமே ஸ்ப்ரங் ரித்தத்தில் தான் இருக்கும். அந்த மாதிரி ஸ்ப்ரங் ரித்தத்தில் எழுதின ஒரு போம் இது. மோஸ்ட்லி ஜிஎம் ஹாப்கின்ஸுடைய போமெல்லாம் ஸ்ப்ரங் ரித்தத்தில் தான் இருக்கும். அந்த ஸ்ப்ரங் ரித்தம் என்பது பேஸ்ட் ஆன் த ஸ்ட்ரெஸ் ஆஃப் எ வேர்ட், ஒரு வார்த்தையினுடைய ஸ்ட்ரெஸ்ஸினுடைய பேசிஸில் ஒரு கவிதை எழுதியிருப்பார். இப்போது நாம் ஒவ்வொரு வீடியோலையும் ஒரு 5 ஸ்டாண்ட்ஸாக பார்க்கலாம். 5 ஸ்டாண்ட்ஸ் ஆகுனே ஒரு 40 லைன்ஸ். அப்போ தான் நம்மளால் ஈஸியாக, இல்லைன்னா ரொம்ப 10 நம்ம 10 ஸ்டாண்ட்ஸாக பண்ணுவோமான்னு கூட யோசிச்சேன், அல்லது 7 ஸ்டாண்ட்ஸ் ஆவான்னு பார்த்தேன். ஏன்னா செக்ஷன் 1 வந்து 10 இருக்குது, அப்போ 10 ஸ்டாண்ட்ஸ் ஆனால் 80 லைன்ஸு. 80 லைன்ஸ்னால் அது ரொம்ப லென்த்தியாக போகும் பாருங்கள். இன்ட்ரோடக்ஷனே இப்போ கிட்டத்தட்ட 8 நிமிஷம் 9 நிமிஷம் வந்துருச்சு. ஆனால் இது சொல்லாமலும் இருக்க முடியாது இல்லையா. அப்புறம் இன்னும் நான் பயோகிராஃபி ஆஃப் ஜிஎம் ஹாப்கின்ஸ் நான் சொல்லவே இல்லை, அதுக்கு தனி வீடியோவே நான் போட்டிருக்கேன் இல்லையா. உங்களுக்கு தெரியும், லைஃப் அண்ட் ஒர்க்ஸ் அப்படின்னு ஒரு பிளேலிஸ்ட்டில் இருக்குது. அதில் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 50-60 வீடியோ போட்டிருக்கேன். மேக்ஸிமம் எல்லா பாய்ட்ஸ், ட்ரமாட்டிஸ்ட் எல்லாருடைய லைஃப், அவங்க எப்போ பிறந்தாங்க வளர்ந்தாங்க, அவங்களுடைய இம்பார்ட்டன்ட் ஒர்க்ஸ் எல்லாமே நான் போட்டிருக்கேன். ஜிஎம் ஹாப்கின்ஸுக்கும் போட்டிருக்கேன். அதை நீங்கள் பாருங்கள், அது தனியாக 10 மினிட்ஸ் இருக்கும். ஸோ நான் அதுக்குள்ளே போகல. ஆனால் முக்கியமான விஷயம், இந்த போமோட ரிலேட்டடான விஷயங்கள் நான் சொல்லித்தான் ஆகணும்னு நான் சொல்கிறேன். அடுத்தது, இவருடைய போம் எல்லாமே கொஞ்சம் அப்ஸ்க்யூர், சரியாக புரியாது. ஏன்டா புரியாது அப்படின்னாக்க, மோஸ்ட்லி பேஸ்ட் ஆன் ரிலீஜியன். நிறைய பார்த்தீங்கன்னா ரிலீஜியஸ் பேக்ரவுண்ட் இருக்கும். அப்போது உங்களுக்கு ஓரளவுக்கு பைபிளினுடைய நாலேஜ் நல்லா இருந்துச்சுன்னா தான் இது கொஞ்சம் புரியும். ஒன்று, பொதுவாக அந்த ரிலீஜியஸ் சம்பந்தமானதுனாவே ஒரு மாதிரி சரியாக புரியாது. இது அந்த மாதிரின்னு வச்சுக்கலாம். அதை விட இவர் சுருக்குன்னு சுருக்கி விட்டுருப்பான். நீங்கள் பேக்கனுடைய எஸ்ஐஸ்லாம் பார்த்துருப்பீங்க.
ஒரு 3 வரியில் சொல்ல வேண்டிய விஷயத்த ஒரு லைன் 1.5 லைனில் சொல்லிடுவாங்க. அதனால தான் பேக்கனுடைய எஸ்ஸேயும் கொஞ்சம் டஃப்பாக இருக்கும். இது போமில், அதாவது ப்ரோஸில், இது போமில் 2 லைனில் சொல்ல வேண்டியதை 1 லைன் 3/4 லைனில் சொல்லிடுவோம். 8 வேர்டு 10 வேர்டில் சொல்கிற விஷயத்த 3 வேர்டு 4 வேர்டுக்குள்ளே டக்குன்னு சொல்லிடுவார். அப்போது இந்த இதுக்கு இடையில வேறு என்னென்ன வேர்டெல்லாம் இருக்குன்னு நீங்கள் நிறைய போம்ஸ் படித்து ஒரு பயிற்சி இருந்தால் ஈஸியாக புரியும். இல்லைன்னா சம்படிஸ் கைடன்ஸ் இருந்தால் தான் இது புரியும். அந்த மாதிரி தான் இந்த போம். அதனால தான் இவரை ஒரு அப்ஸ்கியூர் போயட், ஒரு புரியாத கவிஞர் அப்படி தான் சொல்லுவாங்க. அந்த மாதிரியான ஒரு போயட். Now we see this kinds of one. Thou mastering me. பாருங்க, thou mastering me. Thou, you என்பது God. கடவுளே, நீ எனக்கு எஜமானனாக இருக்கிறாய். You mastering me. You are my master. I am your slave. நான் உன்னுடைய அடிமை. அடிமையாகி எனக்கு எஜமானனாக நீ இருக்கிறாய் கடவுளே. Thou mastering me, God. Oh God, you are my master. Giver of breath and bread. இதெல்லாம் ரொம்ப ஈஸி. You are the giver of breath. என்னுடைய உயிர் மூச்சை கொடுத்தவன் நீ. Not only the giver of breath and bread. breadனா உணவு. எனக்கு தேவையான உயிரையும் உணவையும் கொடுக்கின்றவன் நீ. எனக்கு எஜமானனாக இருக்கின்றாய் கடவுளே. நான் உனக்கு அடிமையாக இருக்கிறேன். Thou mastering me, God, giver of breath and bread. Words strand. Words strand, sway of the sea. பாருங்க, ஒரு வரியில words strand, sway of the sea முடிச்சுனா. sway of the sea அப்படின்னா கடலில் அலைகின்ற. வேர்ல்ட்ஸ் ஸ்ட்ராண்ட், உலகத்தின் ஸ்ட்ராண்ட் அப்படின்னா மணல் பகுதி. இது என்ன நீங்க புரிஞ்சுக்கீங்க? சிம்பிள். கடல்ல அலைகின்ற நம்முடைய மனமானது கடல் என்கின்ற இந்த பரந்த உலகத்திலே இருக்கக்கூடிய ஒரு துரும்பு போன்றது மனிதன். இந்த மனுஷன் இந்த கடல் என்கின்ற இந்த உலகத்தில் பட்டு துன்பப்பட்டு கொண்டிருக்கின்ற மனிதனுக்கு வேர்ல்ட்ஸ் ஸ்ட்ராண்ட், சீ ஷோர்னு சொன்னார், கடல் கரை. அப்படியே கடல்ல தத்தளிக்கிறான் மனுஷன். கடல்ல இந்த உலகம் என்கின்ற கடலில், துன்பமாகிய கடலில் தத்தளித்து கொண்டிருக்கின்ற மனிதனுக்கு கடல் கரையாக விளங்குகின்றாய் நீ. அவ்வளவுதான், சிம்பிள். இப்போ நீங்க பாத்தீங்கன்னா உங்களுக்கு புரியும். வேர்ல்ட்ஸ் ஸ்ட்ராண்ட், யூ ஆர் த வேர்ல்ட்ஸ் ஸ்ட்ராண்ட், யூ ஆர் த சீ ஷோர். எதுக்காக சீ ஷோர்? ஸ்வே ஆஃப் த சீ. கடலிலே அலைந்து திரிந்து கொண்டிருக்கின்ற, துன்பத்திலே உழன்று கொண்டிருக்கின்ற மனிதர்களுக்கு நிம்மதியை தரக்கூடிய கடல் கரை. கடல்ல தத்தளிச்சுக்கிட்டு இருக்கான். அப்போயா கடல்ல செத்து போயிடுவோமோன்னு நினைச்சவனுக்கு கடல் கரைக்கு சேர்ந்துட்டான்னா எப்படி இருக்கும்? அப்போ அந்த கடல் கரை மாதிரி துன்பத்தில் இருக்கின்ற மனிதனுக்கு நீ கடல் கரை. லார்ட் ஆஃப் லிவிங் அண்ட் டெட், யூ ஆர் த லார்ட் ஆஃப் லிவிங். உயிரோடு இருக்கின்றவர்களுக்கும் நீதான் கடவுள். அதே மாதிரி இறந்து போனவர்களுக்கும் நீதான் கடவுள். சுடலை மாடன் அப்படின்னு சொல்லுவாங்க சிவன். உயிரோடு தான், செத்து போன பணத்துக்கும் அவன் தான். அது மாதிரி இங்கிலீஷ் லிட்ரேச்சர்னாவே கிறிஸ்டியன் லிட்ரேச்சர் தான். அப்போ இது கடவுளை சொல்லுகின்றார். யூ ஆர் தி லார்ட், யூ ஆர் த, நீதான் பிரபு ஆஃப் லிவிங் அண்ட் டெட். உயிரோடு இருப்பவர்களுக்கும் இறந்து போனவர்களுக்கும் பிரபுவாக நீ விளங்குகின்றாய். Thou hast bound bones and veins in me. நீதான் என்னை உருவாக்கினாய். Thou has bound bones and veins. bound அப்படின்னா பைண்டினுடைய பாஸ்ட் டென்ஸ் பவுண்ட். பைண்டுனா என்ன அர்த்தம்? பைண்டிங் அப்படின்னா தனித்தனியா இருக்கிறதெல்லாம் ஒன்று சேர்த்து ஒன்றாக கட்டுவது. புத்தகத்துல ஏடுகள் தனித்தனியா இருக்கும், எல்லா ஏட்டையும் ஒன்னா சேர்த்து பைண்ட் பண்ணினா ஒரே மாதிரி இருக்கும் இல்லையா? அது மாதிரி எலும்புகள் எலும்புகளாகவும் நரம்புகளாகவும் வெவ்வேறு எலும்புகளையும் நரம்புகளையும் ஒன்றிணைத்து என்னை நீ உருவாக்கி, அவைகளுக்கு இடையில் ஆங்காங்கு ஃப்ளஷ், தசையை அப்படி சேர்த்து என்னை நீ உருவாக்கி இருக்க. இப்ப பாருங்க, thou, you have bound bones and veins, நரம்புகளையும் போன்ஸ் எலும்புகளையும் ஒன்றிணைத்து என்னை உருவாக்கி, veins in me, என்னை உருவாக்கி, fastened me, fasten அப்படின்னா கட்டுறது,
ஃபாஸ்ட் அப்படின்னா வேகமாகன்னு ஒன்று இருக்குது, கட்டுறதுன்னு ஒன்று இருக்குது. ஸோ இப்படி ஒன்றாக உருவாக்கி அண்ட் ஃபாஸ்ட் அண்ட் மீ ஃப்ளஷ். அப்புறம் அதோட எதை வச்சு கட்டுறாரு? எலும்பையும் நரம்புகளையும் ஒன்று சேர்த்து அப்புறம் அதில் ஃப்ளஷை வச்சு கட்டுறாரு. ஃப்ளஷை வச்சு தேய்ச்சி என்னை நீ உருவாக்கியிருக்க. அப்போ நீ உருவாக்கியிருக்க. அண்ட் ஆஃப்டர் இட், ஏன்னா உருவாக்கணும் வந்தானே நீ, உருவாக்கின நீயே ஆஃப்டர் இட் ஆல்மோஸ்ட் அன்மேடு. ஆல்மோஸ்ட் அன்மேடு. மேட்னா மேக்னா செய்கிறது, உருவாக்குறது. என்னை உருவாக்குன ஆள் நீ தான். ஆனால் அதே சமயத்தில் ஆல்மோஸ்ட் அன்மேட். அன் என்பது ஆப்போசிட் இல்லையா? அன்மேட். ஆல்மோஸ்ட் என்னை நீ தான் உருவாக்குன. அதே மாதிரி என்னையே நீ ஒழிச்சு கட்டினது நீ தான். அதாவது எனக்கு எல்லா துன்பங்களையும், இந்த உலகத்தில் பிறந்திருக்கின்ற மனிதனாகி எனக்கு எல்லா துன்பங்களையும் நீ தான் தருகிறாய். அண்ட் ஆஃப்டர் இட் ஆல்மோஸ்ட் அன்மேட் வாட் வில் ட்ரெட். வாட் வில் ட்ரெட்? ட்ரெட்னா ஃபியர், பயத்தை உருவாக்குற. தை டூயிங், உன்னுடைய செயல்களினால், கடவுளினுடைய செயல்களினால் பயத்தினை உருவாக்கி என்ன ஆல்மோஸ்ட் அன்மேடா ஆக்கிட்டியப்பா. தை டூயிங் அண்ட் டஸ்ட். எப்படின்னா அண்ட் டஸ்ட் தவ். தவ் டஸ்ட். டஸ்ட்னா டஸ், டிஓஇஎஸ், டஸ்ன்னு சொல்லலாம். இங்கே தவ்னு வந்திருக்கிறதுனால யூ டஸ்ன்னு வராது கிராமரில். அப்போ டஸ்ட்டுக்கு டூ, டூ யூ. அண்ட் யூ டூ டச் மீ அஃப்ரெஷ். டச் மீ அஃப்ரெஷ். அப்படி லைட்டாக டச் பண்ணால் போதும். அஃப்ரெஷ். அதாவது மனுஷனை உருவாக்கிட்டு கடவுள், டேய் என்னை நீ மறந்துடுவ, என்னை மறக்காமல் நீ இருக்கணும்னா உன்னை ஒரு பயத்தில் நான் வச்சுருக்கேன் அப்படின்னு அப்படி சின்னதாக டச் தான் பண்ணுவார். அதை டச் பண்ணி என்னை உன்னை உணர வைத்து விடுவாய். எதன் மூலமாக? ஓவர் அகைன் ஐ ஃபீல் தை ஃபிங்கர் அண்ட் ஃபைண்ட் யூ. தவ் டச் மீ அஃப்ரெஷ். ஓவர் அகைன் ஐ ஃபீல் மை ஃபிங்கர். ஐ ஃபீல் தை ஃபிங்கர். உன்னுடைய விரல்களை, உன்னுடைய விரலை அப்படி டச் பண்ற. அப்படி டச் பண்ணா அப்பதான் நாங்கள் உன்னை உணர்றோம். துன்பம் இல்லைன்னா மனுஷன் கடவுளை நினைக்கவே மாட்டான். துன்பம் வந்துருச்சுன்னா கடவுளே என்னை எப்படியாவது இதுல இருந்து காப்பாத்துன்னு கேட்பான். அதுக்கு தான் இந்த ஷிப் ரெக். ஸோ இந்த இடத்துல கடவுள் நான் இருக்கேன், என்னை மறந்துடுறிய நீ அப்படின்னு ஒரு சின்னதாக டச் பண்ணுவார். அந்த அவருடைய சின்ன டச் தான் இந்த ஷிப் ரெக். இந்த ஷிப் ரெக்கின் மூலமாக, இந்த கப்பலின் பேர் அழிவின் மூலமாக கடவுளாகிய நானும் இங்கே தான் இருக்கிறேன், மறந்து விடாதே என்று எனக்கு ஞாபகப்படுத்துகிறாய் என்று சொல்லுகிறார். திஸ் இஸ் ஃபர்ஸ்ட் ஸ்டான்ஸா. Now we move to the second stanza. I did say yes. நான் எஸ்ன்னு சொல்லுவேன். எதுக்கு நான் எஸ்ன்னு சொல்லுவேன்? ஐ டிட் சே. டிட்ங்கிறது பாஸ்ட் டென்ஸ். சே. ஸோ டிட் சே சேர்த்தா செட்னு ஆகும். டஸ் சே அப்படின்னா சேஸ். டூ சே அப்படின்னா சே. டிட் சே அப்படின்னா செட். ஐ செட் எஸ். நான் எஸ்ன்னு சொல்லிடுவேன். ஏன் எஸ்ன்னு சொல்லுவேன்? ஓ ஓ அட் லைட்னிங், மின்னல். கடவுள் ஒரு மின்னலின் மூலமாக அல்லது ஒரு இடியின் மூலமாக நான் இருக்கிறேன் என்பதை ஞாபகப்படுத்துவார். எல்லாம் அப்படியே ஒரு ஸ்ப்ரிங் சீசன் மாதிரி, ஒரு வசந்த காலம் மாதிரி அப்படியே போய்கிட்டு தான் கடவுளை மறந்துடுவான். திடீர்னு ஒரு வயநாடு அப்படியே நிலச்சரி ஒரு 500 பேர் அடித்து தள்ளுனான்னு வச்சுங்க, ஐயோ கடவுளே மனுஷன் நினைப்பான். அப்போ இந்த ஷிப் ரெக்குங்கிறது ஜஸ்ட் நீ உன்னை ஒரு ஃபிங்கர்ல அப்படி டச் பண்ணி நீ இருக்கிறாய் என்பதை எங்களுக்கு நீ உணர்த்தி இருக்கிறாய். ஓ அட் லைட்னிங் அண்ட் லாஷ்டு ராட். லாஷ்டு ராட் என்பது இடி. இடியினாலும் மின்னலினாலும் நான் இருக்கிறேன் என்பதை நீ உணர்த்துகிறாய். ஆம், கடவுள் இருக்கிறார் என்று அப்பொழுது நான் ஒத்துக்கொள்கிறேன். எஸ், அப்படிதான் நான் செய்கிறேன். ஓ நாமத்தினால் இந்த உலகத்தில் இருக்கின்ற மனிதர்கள் எல்லாம் மிகப்பெரிய துன்பங்கள் வரும்போது கடவுளே இந்த துன்பத்தில் இருந்து எங்களை நீ எப்பொழுது காப்பாற்றுவாய் என்று வேண்டுவார்கள். அப்போ நீ இருக்கிறத நிரூபிக்கிறதுக்கு தான் நீ செய்கிற. ஐ டிட் சே எஸ். ஓ அட் லைட்னிங் அண்ட் லாஷ்டு ராட்
யூ ஹர்ட், HEARDST, அது poetical, ஹர்டஸ்ட், ஹர்ட் தான். யூ ஹர்ட் மீ ட்ரூயர் தேன் டங் கன்ஃபெஸ். டங் கன்ஃபெஸ், என்னுடைய துன்பத்தை நான் வார்த்தைகள்னால சொல்கிறேன். டங், என்னுடைய வாயினால். கன்ஃபெஸ் அப்படின்னா உள்ளதை உள்ளபடி அப்படியே சொல்லி ஒத்துக்கிறதுக்கு பேர் கன்ஃபெஸ்னு பேர். இப்போ கிறிஸ்தவ மதத்துல எல்லாம் பார்த்தீங்கன்னா, நீங்கள் தப்பு பண்ணீங்கன்னா ஒரு பாதிரியார் ஒரு சின்ன கூண்டு மாதிரி ஒரு இடத்துக்குள்ளே உட்காந்துருப்பாரு. நீங்கள் அங்கே போய் அவர்கிட்ட, கடவுளே நான் அந்த தப்புலாம் செஞ்சிட்டேன்னு எல்லா தப்பையும் நீங்கள் அவர்கிட்ட சொல்லுவார். அவர் யார்கிட்டையும் சொல்ல மாட்டார். அவர் உங்களுக்கு பாவம் மன்னிப்பார். அதாவது உங்கள்கிட்ட நீங்கள் மனதார செய்த செயல்களை எல்லாம் மனசை விட்டு இப்படி சொல்லும்போது உங்களுடைய மனசில் பாரம் இறங்கும், கடவுள் உங்களை மன்னிப்பாருங்கிற மாதிரி. அது மாதிரி யூ ஹர்ட் மீ, நீ என்னை கேட்டிருக்கிறாய். யூ ஹர்ட் மீ ட்ரூயர், ட்ரூயர் கம்பேரிட்டிவ் டிகிரியில் சொல்கிறான். நீ கேட்டிருக்கிறாய். தென் டங் கன்ஃபெஸ், நான் சொன்னதை விட நீ என்ன கேட்டிருக்க, என்ன தெரிஞ்சு வச்சிருக்க. எதை? என்னுடைய துன்பங்களை. ஐயோ எனக்கு இவ்வளோலாம் துன்பம் இருக்கேன்னு நான் புலம்புறேன். ஆனால் நான் சொல்கிறது, ஒரு மனுஷன் மனசில் இருக்கிறத சொல்லும்போது கொஞ்சம் தான் வரும் வார்த்தையில். அப்போ நான் வார்த்தைகளினால் என்ன சொல்லுகிறேன் என்பதை விட, கடவுளே நீ என் உள்ளத்தில் நான் படுகின்ற துன்பங்களை எல்லாம் நீ உணர்ந்திருக்கிறாய். யூ ஹர்ட் மீ ட்ரூயர் தேன் டங் கன்ஃபெஸ், நாக்கினால் நான் சொல்லுவதை விட, கம்பேரிட்டிவ்லி தேன் யூ ஹர்ட் மீ. எதை பற்றி? தை டெரர், நீ காட்டுற அந்த பயம் இருக்கே. நான் சொன்ன ஒரு உதாரணத்திற்கு, இப்போ வயநாடு நிலச்சரிவு அப்படியே திடீர்னு வருது, ரொம்ப வீடே, அவன் வீட்டுக்குள்ளே ஜாலியாக இருந்துட்டு நல்லா டிஃபன் சாப்பிட்டு பொண்டாட்டி பிள்ளைங்களோட ஜாலியாக பேசிகிட்டு இருந்துட்டு வந்து படுத்து தூங்கினா, திடீர்னு பார்த்தா எல்லா வீடும் மூழ்கி போச்சு. திடீர்னு பார்த்தீங்கன்னா இஸ்ரேல், லெபனான், இப்படி இங்கேருந்து போய் இவன் ஒரு 4000 குண்டு அங்கே போடுறான், அங்கே இருக்கிறவன் போடுறான். திடீர்னு ஒரு 500 பேர் செத்து போயிட்டாங்க. பெண்களும் செத்து போயிட்டாங்க, குழந்தைங்களும் செத்து போயிட்டாங்கங்கிறான். கேட்குறவங்களுக்கு எப்படி இருக்கும்? அந்த குண்டு மழை பெய்கின்ற இடத்தில் இருக்கின்ற மனிதர்களுக்கு எப்படி இருக்கும்? இப்போ நமக்கு ஒரு நியூஸ், ஆனால் அங்கே இருக்கிறவனுக்கு எப்போ நாம சாவோமா, நம்மளுடைய வீட்டில் இருக்கிற குழந்தைங்க சாவோம், என்ன சாவோம், எப்போ சாக போகிறோன்னு தெரியாது. ஓடுறான், வீடு வாசல் எல்லாத்தையும் விட்டுட்டு அப்படியே ஓடி போனோம். பசியில் விழுந்ததான் நடந்து போகிறது, குழந்தைங்க என்ன பொருளை எடுத்துகிட்டு போகிறது, என்ன செய்கிறது, எல்லாத்தையும் அப்படியே போட்டு ஓடுறான். ஒரு மனிதனுடைய வாழ்க்கையை யோசிச்சு பாருங்க. நமக்கு எவ்வளோ கஷ்டம் இருக்கும். ஆனால் அந்த வார் ஃபீல்டில் இருக்கிற மனுஷன், இடி மின்னல் அப்படியே அதுக்குள்ளே சுற்றிலும், அப்படியே சென்னை மூழ்கிடுச்சு அப்படின்றாங்க. அப்படியே அந்த தெருவே இருக்குது, வீட்டுக்குள்ளெல்லாம் தண்ணி பூந்துருச்சு, கீழ் ஃப்ளோர்லேயே யாரும் இருக்க முடியல, மேல் ஃப்ளோரில். நமக்கு வேணால் கேட்குறதுக்கு வேடிக்கையாக இருக்கலாம், ஆனால் அந்த சூழ்நிலை இருந்தவனுடைய நிலைமை எப்படி இருக்கும்? செல்ஃபோன் சார்ஜ் பண்ண முடியாது, உணவு கிடைக்காது, பிள்ளைங்க இருக்கும், பால் கிடைக்காது, குழந்தைங்க ஆளும், எவ்வளோ பிரச்சனை, தூங்க முடியாது, எதுவுமே செய்ய முடியாது. தான் கடவுள் அப்படி தான் செய்வார். அப்படி லைட்டை டச் பண்ணுவார். நான் இருக்கேன், நான் மறக்கிறியா நீ அப்படின்பாரு. நான் உணர்கிறேன். அப்போது அவன் தான் துன்பங்களையெல்லாம் சொல்கிறான். ஆனால் அவன் சொல்லுகின்றதை விட கடவுளுக்கு நீ என்னுடைய உணர்வுகளை, என்னுடைய டெரர், நான் எப்படி பயந்து போயிருந்தேன் என்பதை நீ உணர்வாய். நீ அதிகமாக உணர்ந்திருப்பாய். தை டெரர், ஓ கிரைஸ்ட், ஓ இயேசு கிறிஸ்துவே, ஓ காட், கடவுளே நீ உணர்ந்திருப்பாய். யூ நோவஸ்ட், யூ நோ த வால்ஸ். வால்ஸ்னா சுவர்கள்னு அர்த்தம். சுவர்கள் அப்படின்னா சுற்றிலும் சுவர், நடுவில் ஒரு ஆள் இவர் இருக்கார் அப்படின்னா தன்னந்தனியா, லோன்லி, தன்னந்தனியா இருக்காருங்கிறதுக்கு டக்குன்னு வால்ஸுங்களாம். யோசிச்சு பாருங்க இல்லையா? யூ நோ த வால்ஸ், என்னை சுற்றி சுவத்தை கட்டிட்டு நான் தன்னந்தனியா இருக்கேங்கிறது உனக்கு தெரியும். நான் தனியாக இருந்து அல்டார், அல்டார்னா பலிபீடம், கடவுளை வழிபடுவதற்கு முன்பாக இருக்கக்கூடிய அந்த அல்டார், அந்த பலிபீடத்திற்கு முன்பாக லோன்லி, அந்த லோன்லிங்கிறது வால்ஸுங்கிற வேர்டை வச்சுருக்கான், ஞாபகம் வச்சு. அப்போ தான் அதான் நீங்கள் இமேஜின் பண்ணணும். இந்த வால்ஸுங்கிறான், அப்புறம் என்ன சொல்லலாம், இந்த வால்ஸு, அல்டார் அண்ட் அவர். இந்த வால்ஸு, அல்டார், அவர் அண்ட் டே. என்னடா அது? அவர் அண்ட் டே, இரவு பகலாக. அவர் என்பது நைட் டைம், டே, அதாவது அவர் அண்ட் டேன்னு சொல்லும்போது அவர் அண்ட் நைட்டுன்னு சொன்னான். அவர் அண்ட் நைட்டுன்றான். அப்போ நைட்டுங்கிறது இரவு, அப்போ அண்ட் நைட்டு,
அப்படின்னாக்க அது முன்னாடி என்னவா இருக்கும், டே அண்ட் நைட்டு தானே இருக்க முடியும். அதனால அவர் என்பது டே டைம், அவர் அண்ட் நைட்டு அப்படின்னா டே அண்ட் நைட், இரவு பகலாக, இரவு பகலாக தன்னந்தனியாக கடவுளின் முன்பாக நின்று பயந்து போய், கடவுளே என்னை நீ காப்பாற்று என்று நான் கதறுவதை அழுவதை நீ புரிந்து வைத்திருக்கிறாய். யூ நோ, உனக்கு தெரியும் நான் இப்படி இருக்கேங்கிறது நீ தெரிந்து வைத்திருக்கிறாய். யூ நோ த வால்ஸ் altar and hour and night, the swoon of a heart. த swoon அப்படின்னா அப்படியே ஃபெயிண்ட், மயங்கி விழுந்துறது. த swoon of a heart, என்னுடைய இதயம் இந்த பயத்தில், வலியில், வேதனையில் என்னுடைய இதயம் அப்படியே ஃபெயிண்ட் ஆயிடுச்சு, மயங்கிடுச்சு. த swoon of a heart that the sweep and the hurl of the trod hard down with the horror of height. அதாவது கடவுள் தன்னுடைய கோபத்தில் என்ன பண்ணுறாரு அப்படின்னா, the swoon of heart that the sweep and the hurl தூக்கி எறிகிறது. கடவுள் தி ஆங்கிரி காட், மனிதர்களுடைய இந்த அயோக்கியத்தனத்தெல்லாம் பார்த்து கோபமடைந்த கடவுள் ஹேர்ல் தூக்கி எறிகிறாரு. அண்ட் த ஹால் அண்ட் தி ஹேர்ல் ஆஃப் யூ, நீ தூக்கி எறிகிறாய், ஆஃப் யூ ட்ராட் ஹார்ட் டவுன் வித் எ ஹரர் ஆஃப் ஹெய்ட். கடவுள் எதையோ எடுத்து தூக்கி அடிக்கிறார். அது எவ்வளோ ஹைட்டிலேருந்து அப்படியே வந்து விழுது. ரொம்ப ஹைட்டு, நீங்கள் ஒருத்தர் அடிக்கும்போது ரொம்ப ஹைட்டுக்கு போய் அப்படியே கீழே விழுந்துச்சுன்னா எவ்வளோ பெரிய டேமேஜை உருவாக்கும். அதான் இந்த ஷிப் ரெக். இந்த ஷிப் ரெக் அப்படி தான், கடவுள் கோபத்தில் அடித்து தூக்கி எறிகிறார். என்னடா ஃபாக்ஸ்லாம், எதுக்குடா அந்த நன்லாம் நீங்கள் நாடு கடத்துறீங்க? அந்த கோபத்தில் அடிச்சு எல்லாத்தையும் நொறுக்கிறார். அப்போ மனிதர்களுக்கு அந்த இறந்து போனவங்க மேலே இறக்கம் வருது. அந்த பிரஷியன் கவர்மெண்ட் எதுக்குடா இந்த லாவெல்லாம் நீங்கள் உருவாக்கி சர்ச்சிருக்காரங்களாம் இப்படி மிரட்டுறீங்க அப்படின்னு அப்படி கொண்டு வராது. அடுத்தலாம் ஹார்ட் டவுன் வித் எ ஹரர் ஆஃப் ஹெய்ட், ஒரு பயங்கரமான உயரத்திலிருந்து, அப்படின்னா மிக உயரத்திலிருந்து கடவுள் ஒரு பெரியதை தூக்கி எறிகிறார் கோபத்தில். அந்த தூக்கி எறிகிறத பார்த்து நான் பயந்து போயிட்டேன். நான் பயந்து போய் அப்படியே கடவுள் முன்பாக ஒரு தன்னந்தனியாக நின்று இரவு பகலாக மன்றாடி கொண்டிருக்கிறேன். கடவுளே என்னை காப்பாத்துங்கன்னு மன்றாடி கொண்டிருக்கிறேன். இதை நீ அறிந்திருக்கிறாய். The swoon of a heart that the sweep and the hurl of you, நீ தூக்கி எறிஞ்சது. ட்ராட்னா அது விழுகுது. ஹார்ட் டவுன், கடினமாக கீழே விழுகிறது. வித் எ ஹரர் ஆஃப் ஹைட், பயங்கரமான உயரத்திலிருந்து. ஹரர்னா பயங்கரம், பயங்கரமான உயரம்னா என்ன அர்த்தம்? ரொம்ப உயரம்னு அர்த்தம். ரொம்ப உயரத்திலிருந்து அப்படியே தடால்னு கீழே விழுகுது. அப்போ கீழே விழுந்தால் அது எவ்வளோ பெரிய அதிர்ச்சியை உருவாக்கும். அதை பார்த்து பயந்து போய் உங்ககிட்ட நான் வந்து நிற்கிறேன். இவ்வளோ பெரிய துன்பத்தை, ஒன்றும் இல்லை, மிகப்பெரிய துன்பத்தை கொடுத்து விட்டாயே கடவுளே என்று நான் உன் முன்பாக அந்த பயத்தில் நான் உன்னை வேண்டி நின்று கொண்டிருக்கிறேன். பரவாயில்ல, பையன் வந்து நம்ம முன்பாக நின்று மன்றாடி கொண்டிருக்கிறான் என்பதை நீ அறிந்திருக்கிறாய். ஹார்ட் டவுன் வித் எ ஹரர் ஆஃப் ஹைட் அண்ட் த மிட்ரிஃப். மிட்ரிஃப் அப்படின்னு சொன்னால் த்ரோட், தொண்டை. அப்டமன்கிறது வயிறு. இந்த அடி வயிற்றிலிருந்து இந்த தொண்டை வரைக்கும் உள்ள இந்த பகுதிக்கு தான் மிட்ரிஃப்னு பேர். இந்த மிட்ரிஃப்ல ஒரு பெயின் இருக்குன்றாரு. இந்த மிட்ரிஃப் ஸ்ட்ரெயின், அப்படியே ஸ்ட்ரெயின் ஆகுது. இந்த மிட்ரிஃப்ல ஒரு வகையான ஸ்ட்ரெயின், ஒரு ப்ரெஷர். அது வித் லீனிங் ஆஃப் லேஸ்டு வித் ஃபயர் ஆஃப் ஸ்ட்ரெஸ். ஒரு ஸ்ட்ரெஸ், ஒரு அழுத்தம். அந்த அழுத்தங்கிறது எப்படி இருக்குன்னா ஃபயர் மாதிரி, ஒரு நெருப்பு மாதிரியான ஒரு அழுத்தம், மன அழுத்தம். அந்த மன அழுத்தமானது லேஸ்டு அப்படின்னு சொன்னால் ரெண்டை ஒன்றா இணைக்கிறது. ஷூ லேஸ்ன்னு சொல்கிறோம் இல்லையா, அந்த ஒன்றா இணைக்கிறது, லிங்க் பண்ணுறது. இது ஃபயர் ஆஃப் ஸ்ட்ரெஸ்ஸு, லேஸ்டு. அது இந்த மிட்ரிஃப்ல இருக்கக்கூடிய ஸ்ட்ரெயின், அந்த ஸ்ட்ரெயின் வித் லீனிங் ஆஃப் லேஸ்டு வித் ஃபயர் ஆஃப் ஸ்ட்ரெஸ். இந்த ஸ்ட்ரெஸ் என்கின்ற நெருப்பானது இந்த மிட்ரிஃப் ஏரியாவை அப்படியே இணைத்து, ஸ்ட்ரெஸ்னால இணைத்து அதிக வேதனையை உருவாக்கி கொண்டிருக்கிறது அப்படின்னு சொல்றாரு. ஸோ திஸ் இஸ் தி எண்ட் ஆஃப் தி செகண்ட் ஸ்டான்ஸா. நவ் வி மூவ் டு தி தேர்ட் ஸ்டான்ஸா. த ஃப்ரவுன் ஆஃப் ஹிஸ் கிரேஸ். த ஃப்ரவுன் அப்படின்னா the poet saw the frown of his face. கடவுளினுடைய அப்படி ஃப்ரௌன்னா அப்படி புருவங்களை நெரிக்கிறதுக்கு பேர் ஃப்ரௌனிங்னு பேர். ஃப்ரௌனிங்கிறது என்னது?
அப்படிங்கும்போது அந்த கோபத்தில் என்ன ஆகுனா இந்த புருவங்கள் அப்படி நெறியும். அதுக்கு தான் ஃப்ரௌனிங்னு பேர். அப்போ கடவுளினுடைய புருவம் நெறியுது. அதை கடவுள் இவர் பார்க்குறார். த ஃப்ரௌன் ஆஃப் யுவர் ஃபேஸ். த poet saw the frown of his face. ஹிஸ்ங்கிறது காட். கடவுளினுடைய கோபமான முகத்தை கவிஞர் பார்க்கிறார். பிஃபோர் மீ, எனக்கு என் கண் முன்பாக கடவுளினுடைய கோபமான முகம் தெரியுது. பின்னாடி சரி, முன்னாடி போனால் கடவுளினுடைய கோபம், பின்னாடி போனால் ஹெல், நரகம். அப்படியே கடவுளினுடைய கோபம் இருக்கேன்னு அப்படியே பின்னாடி எடுக்கிறேன், ஹெல்லில் விழுந்துட்டேன், நரகத்துக்குள்ள விழுந்துட்டேன். அது ஒரு பெரிய பாதாளம் இல்லையா? நரகம் என்பது பாதாள லோகம், ஹெவன்கிறது சொர்க்கம், மேலுலகம். அப்படி தான் நம்ம சொர்க்கத்துக்கு அப்படின்னு இப்படின்னாவே டக்குன்னு மேலே தான் காட்டுறோம். ஏன்னா மேலே தான் சொர்க்கம் இருக்கிறதாக ஒரு அசம்ஷன். அதே மாதிரி ஹெல் அப்படின்னா நரகங்கிறது கீழே இருக்கிற மாதிரி. கண் முன்பாக கடவுளினுடைய கோபமான முகத்தை பார்க்கிறேன். அப்படியே பிஹைண்ட், எனக்கு பின்னாடி வேர் வாஸ் எ பிளேஸ். அங்கே ஒரு பிளேஸ் இருக்கு. என்ன பிளேஸு? ஹெல், நரகம் இருக்கு. ஐ விர்ல்ட் அவுட். அங்கே வேர் வாஸ் எ பிளேஸ். இதில் தான் நீங்கள் புரிஞ்சுக்கணும் இந்த ஹெல்லுன்னு. முன்னாடி கோபமான முகம், முன்னாடி போனால் இது கடவுள் கோபமாக இருக்காரா, கொஞ்சம் பின்னாடி போகலான்னா நான் ஹெல்லுக்குள்ளே விழுந்துருவேன். அதை விட கோபமாக இருக்கிற கடவுள் முன்னாடி, கடவுளே நான் தப்பு செஞ்சுட்டேன் மன்னிச்சிக்கேன்னு முன்னாடி போகிறது தான் பெஸ்ட்டு. கடவுள் உங்களுக்கு கோபமாக இருக்காரு, நம்ம ஏன்டா அங்கே போயிட்டு நம்ம பின்னாடி போனீங்கன்னா இப்போ ஹெல்லுக்குள்ளே போயிடுவீங்க நீங்கள். ஸோ பிஹைண்ட் மீ வேர் வாஸ் எ பிளேஸ். அங்கே ஒரு இடம் இருக்குது. எது? ஹெல்லு. அதில் விழுந்துட்டாரு. And fled with a flung of the heart to the heart of the host. A place I whirled out. நான் விழுந்த உடனே ஐயோ ஹெல்லுக்குள்ள விழுந்துட்டோமேன்னு அப்படி ஒரு சுழன்று, ஐ whirled out, அப்படி சுழன்று நான் மேலே வர முயற்சிக்கிறேன். Wings that spellனா that minute, அந்த ஸ்பெல், அந்த நிமிஷம், அந்த நிமிஷத்தில் அந்த விழுந்துட்டேன். கடவுள் கோமா இருக்காரேன்னு சொல்லிட்டு அவனுக்கு பின்னாடி நான் ஹெல்லுக்குள்ளே விழுந்துட்டேன். ஹெல்லுக்குள்ளே விழுந்தவொடனே ஐயோ ஹெல்லுக்குள்ளே விழுந்துட்டோமேன்னு அந்த நிமிஷத்தில் உணர்ந்து உடனே நான் என்ன பண்ணிட்டேன்னா என்னுடைய இறகுகளை பயன்படுத்தினேன். விங்ஸ். ஐ whirled out with wings that spell, that moment. அந்த நிமிஷத்தில் ஐ whirled out by using my wings. என்னுடைய இறகுகளை பயன்படுத்தி நான் அப்படியே மேலே வந்துட்டேன். and fled, பயந்து ஓடி வந்துட்டேன். fled with a flung of the heart to the heart of the host. flung of the heart to the heart of the host. அப்படின்னா heart of the host அப்படின்னா டேக் ரெஃப்யூஜ் வித் கிறிஸ்துன்னு அர்த்தம். இயேசு கிறிஸ்துவிடம் நான் வந்து சேர்ந்துட்டேன். அங்கே இருந்து அப்படியே நான் ஹெல்லுக்குள்ளே விழுந்தோன்னே ஐயோ ஹெல்லுக்குள்ளே விழுந்துட்டோமே அப்படின்னு என்னுடைய இறகுகளை பயன்படுத்தி அப்படியே அடிச்சுக்கிட்டு ரஷ் பண்ணி அப்படியே மேலே வந்து அப்படியே கடவுள்கிட்ட அந்த என்னுடைய விருந்தோம்பல், எனக்கு இந்த உலகத்தில் உயிரையும், முதல்ல சொன்னானே கிவர் ஆஃப் பிரீத் அண்ட் பிரெட், எனக்கு உயிரையும் உணவையும் கொடுத்த அந்த கடவுள். இப்போ நமக்கு உயிர் கொடுத்தவர், நமக்கு உணவு கொடுக்கிறவர் ஹோஸ்ட் தானே. நமக்கு உணவு கொடுக்குறவங்க ஹோஸ்ட் தானே. நான் தான் ஹோஸ்ட் அப்படின்னா நான் அந்த விருந்து என்னுடையது, நான் செலவு. அது மாதிரி கடவுள் தான் நமக்கு உணவு கொடுக்குறாரு. அப்போ கடவுள் தான் நம்முடைய ஹோஸ்ட்டு. கடவுள் யார்? கிரைஸ்ட். அப்போ கிரைஸ்ட்டுக்கிட்ட நான் வந்து சேர்ந்துட்டேன், வேகமாக வந்து சேர்ந்துட்டேன். ஹோஸ்ட். மை ஹார்ட், மை ஹார்ட். இந்த இடத்துல he addresses to his heart, தன்னுடைய இதயத்தை பார்த்து சொல்கிறார். ஓ மை ஹார்ட், என்னுடைய இதயமே. ஓ மை ஹார்ட், he addresses to his heart. but you were dove-winged. ஓ என்னுடைய இதயமே, நீ திடீர்னு ஒரு புறாவினுடைய இறகுகளை பயன்படுத்தி. புறா என்பது எப்பொழுதுமே கடவுளுக்கு நெருக்கமான ஒரு பறவை. பொதுவாக டவ் அப்படிங்கிறது ஒரு சமாதான புறா அப்படி தானே சொல்லுவாங்க. புறானாவே இந்த சமாதானம், பீஸு, ட்ரூத்து இவைகளுக்கு பயன்படுற ஒரு விஷயம்.
அதனால் கடவுள்கிட்ட நான் வந்து அந்த புறாவினுடைய விங்கை பயன்படுத்தி அப்படியே மேலே வந்துட்டேன். ஓ மை ஹார்ட், பட் யூ வேர் டவ் விங்ட், ஐ கேன் டெல் கேரியர் விட்டட். ஐ கேன் டெல், நான் சொல்கிறேன், கேரியர் விட்டட். கேரியர் விட்டட் அப்படின்னா வீடு நோக்கி செல்லுவது. இரவு நேரம் ஆயிடுச்சுன்னா எங்கே இருந்த பறவையாக இருந்தாலும் அது தன்னுடைய கூட்டுக்கு வந்து சேர்ந்துடும். அதே மாதிரி எங்கேயாவது காடு மேட்டில் இருக்கக்கூடிய விலங்குகள் கூட தன்னுடைய இருப்பிடத்துக்கு வந்து சேரும். அப்போது தன்னுடைய இருப்பிடத்திற்கு வந்து சேர வேண்டிய நேரம் வந்துருச்சுன்னு அதுக்கு தோணுச்சுனாவே டக்குன்னு கிளம்பி அது வர ஆரம்பிச்சிடும். அதைத்தான் கேரியர் விட்டடுன்னா. எனக்கு நான் சொல்கிறேன், நான் கேரியர் விட்டட் அப்படின்னா வீட்டை நோக்கி நான் வர வேண்டும். வீடு என்பது எது? கடவுள் தான். கடவுள் தான் எனக்கு உயிர் கொடுத்தவர், உணவு கொடுத்தவர். அப்போ அதுதான் என்னுடைய ஹவுஸு. அதனால் கடவுள் கோபமாக இருந்தாலும் அங்கே வர்றதான் சிறப்பு என்று நான் டவ்விங்கை பயன்படுத்தி நான் கேரியர் விட்டட், வீடு நோக்கி வருகின்ற பறவையாக விலங்காக நான் வந்துவிட்டேன். கேரியர் விட்டட். ஐ எம் போல்ட் டு போஸ்ட். நான் ரொம்ப பெருமையாக சொல்லிக்கிறேன், பெருமையாக துணிச்சலாக நான் சொல்லுகிறேன். கடவுள் கொடுத்த அந்த கிஃப்ட், கடவுள் கொடுத்த கிஃப்ட், பரிசு, அந்த டவ் விங், அதை பயன்படுத்தி நான் வந்து சேர்த்தேன். ஐ எம் போல்ட் டு போஸ்ட், டு ஃப்ளாஷ் ஃப்ரம் த ஃப்ளேம் டு த ஃப்ளேம், தென் டவர் ஃப்ரம் த கிரேஸ் டு த கிரேஸ் அப்படின்னு சொல்லலாம். இப்போ 2 சொல்கிறார். நான் ரொம்ப துணிச்சலாக சொல்கிறேன். அந்த டவ் விங்கை பயன்படுத்தி முதல்ல நான் இயேசு கிறிஸ்துவை வந்தடைந்தேன். இயேசு கிறிஸ்து கடவுளினுடைய குமாரன். அதைத்தான் அவர் 2ஆ சொல்லலாம். டு ஃப்ளாஷ் ஃப்ரம் த ஃப்ளேம் டு த ஃப்ளேம், டு ஃப்ளாஷ் ஃப்ரம் த ஃப்ளேம் டு த ஃப்ளேம், தென் அதுக்கப்புறம் டவர் ஃப்ரம் த கிரேஸ் டு த கிரேஸ். கிரேஸ் டு த கிரேஸ்னா கடவுள் அருள். முதல்ல இதிலிருந்து தப்பித்து, அந்த ஹெல்லுக்குள்ள இருந்து விழுந்தது தப்பித்து, கடவுள் இயேசு கிறிஸ்து கொடுத்த கொடையாகிய நல்லவைகள், இந்த இடத்துல எல்லா குட் திங்ஸையும் அதெல்லாம் கடவுள் நமக்கு கொடுக்குறார். உண்மையாக இருக்கணும், நேர்மையாக இருக்கணும், இந்த உலகத்தில் நீ இப்படித்தான் இருக்கணுங்கிற அந்த கிஃப்ட் இருக்கு இல்லையா, அந்த டவ்விங்கை பயன்படுத்தி நான் மேலே வந்துட்டேன். வந்து இயேசு கிறிஸ்துவை அடைந்து விட்டேன். இயேசு கிறிஸ்துவை அடைந்து அங்கிருந்து நான் என்ன பண்ணிடுவேன்? கடவுள்கிட்ட போயிடுவேன். கிரேஸ் டு கிரேஸ், கடவுளை சென்று அடைந்து விடுவேன். ஸோ திஸ் இஸ் தி எண்ட் ஆஃப் த 3rd stanza. Now we move to the 4th stanza. I am soft, swift. I am soft, நான் மென்மையான. Swift அப்படின்னா நிலையற்ற. சாண்ட், மணல் வந்து நிலையாக இருக்காது. நீங்கள் மணலை எவ்வளோ குமிச்சிங்கனாலும் அப்படியே நீங்கள் மேலே குமிக்க அப்படியே சரிஞ்சு போய்கிட்டே இருக்கணும். அது ஒரு இடத்துல ஃபிக்ஸடாக இருக்கவே இருக்காது. மனுஷன் அப்படி தான், இஸ் நாட் அ ஃபிக்ஸட் மேன். துன்பம் வரும்போது கடவுளை அப்படி இப்படிமா, துன்பம் தீர்ந்துச்சுன்னு கடவுளை மறந்துடுவான். ரொம்ப துன்பம் வந்தால் கடவுளை திட்டுவான். சார், நான் கடவுளை நம்முடைய கடவுளுங்கிறது நமக்கு தோதுப்பட்டால் கடவுளை புகழ்வோம், தோதுப்பட்டால் கடவுளை நினைக்க மாட்டோம், இன்னும் ரொம்ப தோதுப்பட்டால் கடவுளையே திட்டி விட்டுறோம். இப்படிதான் அளவெடுத்து அந்த கடவுளை இனிமேல் கடவுளை நம்பக்கூடாது. அந்த கடவுளுக்கு எத்தனை நாள் போயிருக்கேன் தெரியுமா? எவ்வளோ ஞாயிற்றுக்கிழமை போயிருக்கேன், எவ்வளோ விரதம் இருந்திருக்கேன். கொஞ்சம் கூட கண்ணு இந்த கடவுளை நம்ம நம்பக்கூடாது. நம்ம எல்லாம் செய்வான். நான் சொல்லுவான், திடீர்னு நல்லது நடந்துருச்சுன்னு கடவுள் தான் எனக்கு எல்லாம் பண்ணிட்டா இருப்பான். அது மாதிரி ஐ எம் சாஃப்ட் ஷிஃப்ட். நான் ஒரு மென்மையான, ஒரு ஃபிக்ஸட், நிலைத்தன்மையற்ற ஒரு மணலை போன்றவன். மனுஷன் அப்படிதான், அவனுக்கு நிலைத்தன்மை கிடையாது. அது மாதிரியான மனிதன் நான். இன் அவர் கிளாஸ் அட் தி வால். வால்னா சுற்றிலும் இருக்கின்ற சுவர் அப்படின்னா சுவருக்கு உள்ளுக்குள்ளே இருக்கிறேன்னு அர்த்தம். அவர் கிளாஸ் தெரியும் இல்லையா? அவர் கிளாஸ்ன்னு இருக்கும். அதுக்குள்ளே மண் நிறச்சி வச்சுருப்பாங்க. இப்படி திருப்புவாங்க, அதுக்குள்ளே இருக்கிற மண் பூரா இங்கே வந்துருச்சு அப்படின்னா 1/2 hour 1 hour ஒரு கணக்கு இருக்கும். ஸோ ஆரம்பிக்கும்போது இப்படி திருப்பி வச்சுருவாங்க. அவர் பூரா வந்துருச்சா 1 hour ஆகிடுச்சு கணக்கு வச்சுப்பாங்க. அதான் அவர் கிளாஸுங்கிறது. அப்போது அந்த கிளாஸுங்கிற அந்த வால், அந்த கண்டெய்னருக்கு உள்ளுக்குள்ளே இருக்கிற மணல் மாதிரி நான் ஃபிக்ஸடாலாம் இருக்க மாட்டேன். அப்படி நீங்கள் வச்சுட்டிங்கன்னா அப்படியே மேலேருந்து கீழே சரிஞ்சு நான் கீழே வந்துக்கிட்டே இருப்பேன், விழுந்துக்கிட்டே இருப்பேன். இன் அன் அவர் கிளாஸ் அட் த வால், ஃபாஸ்ட்னா ஹை, பட் மைண்ட் வித் எ மோஷன், ஃபாஸ்ட்னா ஹை. அதாவது நீங்கள் இப்படி திருப்பி வச்சுட்டிங்கன்னா
மணல் பூரா மேலே இருக்கும், உயரத்தில் இருக்கும். இப்போ அது ஒரு மோஷன், இயக்கத்தில் அது அப்படியே கீழ் நோக்கி வந்துக்கிட்டே இருக்கு. ஃபாஸ்ட் பட் மைண்ட் வித் எ மோஷன். மைண்டுனா கீழ் நோக்கின்னு அர்த்தம். மைன்னு சுரங்கத்துக்கு மைன்னு சொல்கிறாங்க இல்லையா, கோல் மைன் அப்படின்னாங்க, நிலக்கரி சுரங்கம். அப்போ மைன்கிறது சுரங்கம், சுரங்கங்கிறது எங்கே இருக்கும், கீழே இருக்கும். ஸோ கீழேங்கிறது தான் மைன்ங்கிற விட பயன்படுத்துகிறாரு. அப்போது அவர் கிளாஸ் இப்படி திருப்பி வச்சிங்கன்னா மணல் மேலே இருக்கும். ஆனால் மணல் மேலே இருந்தாலும் ஒரு விசையோடு அது கீழ் நோக்கி தான் வந்துக்கிட்டே இருக்கும். நான் மணல் மாதிரி, மனுஷன் வந்து மணல் மாதிரி, அவனுக்கு நிலையாக இருக்கவே இருக்காது. அவன் எப்போ பார்த்தாலும் கீழ் நோக்கியே போய்கிட்டே இருப்பான். கடவுள் தான் அவனை தடுத்தாட்கொண்டு அவனை மேல் நோக்கி கொண்டு வரணும். ஸோ நான் அந்த மாதிரியான ஆள். ஏன்னா அவர் கிளாஸ் அட் த வால், ஃபாஸ்ட்னா ஹைட்டு, பட் மைண்டு அப்படின்னா கீழ் நோக்கி, ஃபெல் டவுன், கீழ் நோக்கி வித் எ மோஷன், ஒரு இயக்கத்தோட கீழ் நோக்கி வருது. எ ட்ரிஃப்ட் அண்ட் இட் க்ரௌட்ஸ் அண்ட் இட் கோம்ஸ் டு த ஃபால். அப்படியே அது கீழ் நோக்கி அப்படியே கீழே விழுந்துருது, எல்லாம் கீழே விழுந்துருது. ஐ ஸ்டடி ஆஸ் அ வாட்டர் இன் அ வால். அது மாதிரி தான் நான். ஆனால் பை ரிசீவிங் த கிஃப்ட் ஆஃப் காட், கடவுளினுடைய கிஃப்ட்னால நான் என்ன பண்ணிட்டேன், ஒரு வெல், ஒரு கிணறு. வெல்னா கிணறு அல்லது குளம். இந்த கிணறுல அல்லது குளத்தில் இருக்கிற தண்ணீர் பார்த்தீங்கன்னா அப்படியே தேங்கி நிற்கும். ஆற்றுல இருக்கிற ஓடையில் தண்ணீர் ஓடிக்கிட்டு இருக்கும், கிணற்றிலும் குளத்தில் இருக்கிற தண்ணீர் அப்படியே இருக்கும். அது மாதிரி நான் வெல்லில் இருக்கிற தண்ணீர் மாதிரி நிலைச்சி நிற்க ஆரம்பிச்சிட்டேன். அது கடவுள் கொடுத்த பரிசு. நீங்கள் கடவுளை நம்பி போனீங்கன்னா, மனுஷன் இப்படி தான் இருப்பான். ஆனால் நீங்கள் கடவுளை நம்பி இருந்துட்டீங்கன்னா நீங்கள் அவர் கிளாஸில் இருக்கிற சாண்டு மாதிரி இருக்க வேண்டியதில்லை. நீங்கள் ஒரு வெல்லில் இருக்கிற வாட்டர் மாதிரி. அந்த வாட்டர் எங்கே வருது? ஐ ஸ்டடி ஆஸ் அ வாட்டர் இன் எ வெல் டு எ பாய்ஸ். பாய்ஸ்னா ஈக்குவலிபிரியம், பாய்ஸ்னா பேலன்ஸ்னு அர்த்தம். ஈக்குவலிபிரியம், சமநிலை. அப்படியே கிணத்துல இருக்க தண்ணி அப்படி ஒரு மட்டமாக சமநிலையில் இருக்கும். வெல் டு எ பாய்ஸ் டு எ பேன், டு எ பாய்ஸ் டு எ பேன். பேன்னா ஒரு வறுக்கிற சட்டி கூட அதுதானே பேன்னு சொல்லுவாங்க. அது மாதிரி டு எ பாய்ஸ் டு எ பேன் பட் ரோப்டு வித் ஆல்வேஸ் ஆல் த வே டவுன் ஃப்ரம் த டால். இது எப்படின்னா, நான் என்ன ஒரு ஈக்குலிபிரியமாக ஒரு சமநிலையில் வச்சு, அதாவது வெல் இருக்கிறது சமநிலையில் இருக்குது. இந்த இடத்துல டு பேன், பேன் அப்படின்னா ஒரு சமமாக இருக்கக்கூடிய ஒரு பாத்திரம், சமமாக இருக்கிற ஒரு பாத்திரத்தில் இருக்கிற மாதிரி ஒரு சமமாக இருக்கேன். ஃபெல்ங்கிறது ஒரு உயரமான இடத்துல இருந்தால் கீழே விழ முடியும். ஸோ ஃபெல் என்பது இந்த இடத்துல ஹில், மலை மீது. ஆர் ஃப்ளாங்க்ஸ்னா சைடு, ஒரு மலை அல்லது மலையினுடைய சைடில் இருந்து ஆஃப் தி வாயல்னா மவுண்டன் அர்த்தம். ஒரு மலையின் பக்கவாட்டு அல்லது மலையின் உச்சி, ஒரு மலையின் உச்சி அல்லது மலையின் பக்கவாட்டிலிருந்து விழுகின்ற, உயரமான இடத்திலிருந்து விழுகின்ற தண்ணீர் ஆனது, அப்படி வர்ற தண்ணீர் ஆனால் இந்த கிணத்துக்கு வந்தோடனே என்ன ஆயிடுது, சமநிலைக்கு வந்துடுது. அப்படி காட்டாறு மாதிரி இருந்த என்னுடைய உள்ளமானது அப்படியே சமநிலைக்கு வந்துடுது. நீங்கள் கடவுளை நம்பி கடவுள் மேலே பாரத்தை போட்டு நீங்கள் செஞ்சிட்டிங்கன்னா அப்படியே ஒரு கிணத்துல இருக்கக்கூடிய தண்ணீர் மாதிரி சமநிலைக்கு வந்து விடுகிறது. ஃபெல்ஸ் ஆஃப் ஃப்ளாங்க்ஸ், ஃப்ளாங்க்னா சைட்ஸ்னு அர்த்தம். பொதுவாக ஃப்ளாங்க்குங்கிறது இந்த மாடுக்கெல்லாம் இந்த இடத்துல அப்படி ஒரு சதை தொங்கும் இல்லையா, ஃப்ளாங்க், அதை தான் ஃப்ளாங்க்னு சொல்லுவாங்க. அதுதான் ஒரு சைடு. ஃப்ளாங்க்ஸ், சைட்ஸ் ஆஃப் அ வாயல்ங்கிற மவுண்டன், சைட்ஸ் ஆஃப் அ மவுண்டன். ஒரு மலையின் உச்சி அல்லது ஒரு மலையின் பக்கவாட்டில் இருந்து கீழ் நோக்கி விழுகின்ற நீரானது தரைக்கு வந்து அப்பயும் காட்டாற்று வெள்ளமாக ஓடும். ஆனால் அது கிணத்துக்குள்ளே போனோடனே காட்டாற்று வெள்ளமாக அப்படியே ஓடி போய் அப்படியே ஒரு கிணத்துக்குள்ளே போயிடுச்சுன்னு வச்சுங்க, அப்படியே சமநிலையில் அப்படியே இருக்கும். அவ்வளோதான், அப்படி ஆயிடுது. நான் ஃபெல்ஸ் ஆர் ஃப்ளாங்க்ஸ் ஆஃப் த வாயல், எ வெயின் ஆஃப் த காஸ்பல். அது எதனால் நடந்துச்சு? வெயின் என்பது இரத்த நாளம் இல்லையா, இதயத்தில் இருக்கக்கூடிய சுத்த இரத்தத்தை உடலின் எல்லா பகுதிகளுக்கும் கொண்டு போய் சேர்க்கக்கூடியது வெயின். அப்போ வெயின்ங்கிறது மிகவும் ஒரு இம்பார்ட்டன்ட் பொசிஷன். அப்போது எ வெயின் ஆஃப் த காஸ்பல் அப்படின்னாக்க கடவுளின் நற்செய்தி.
கடவுளின் நற்செய்தி அப்படின்னா இந்த பைபிள். அப்போ பைபிள், இந்த பைபிளில் இருக்கக்கூடிய கண்டென்ட்டு அதை நான் படித்ததுனால என்னுடைய மனதானது அப்படியே காட்டாறு மாதிரி அப்படி இருந்த ஒன்று அப்படியே ஒரு கிணத்து தண்ணீர் மாதிரி பேலன்ஸாக நான் மாறிட்டேன். பிகாஸ் ஆஃப் தி காஸ்பல், இந்த நற்செய்தினால. ஆஃப் த காஸ்பல் ப்ரொஃபர் எ ப்ரெஷர், எ பிரின்சிபிள். இப்படித்தான் வாழணும், இப்படித்தான் செய்யணும், இப்படித்தான் நான் இருக்கணும்னு என்னை இருக்க வச்சது. எப்படி வேணாலும் இருக்கணும்னு மேலையும் சைடில் இருந்து கீழே விழுந்து அடித்து மோதி ஓடிக்கிட்டு இருந்த நான் அப்படியே ஒரு கிணத்து தண்ணீர் மாதிரி ஒரு ஈக்விலிபிரியம், ஒரு பேலன்ஸாக நான் இருக்கிறது காரணம் இந்த காஸ்பல், நற்செய்தி, த பைபிள், த கண்டென்ட் ஆஃப் த பைபிள். பைபிளில் இருக்கக்கூடிய செய்திகள், அதில் இருக்கிற விஷயம். எ ப்ரெஷர், எ பிரின்சிபிள், கிரைஸ்ட் கிஃப்ட். அந்த ப்ரெஷர், அந்த பிரின்சிபிள், அது என்னது? கிரைஸ்ட் கிஃப்ட், இயேசு கிறிஸ்து கொடுத்த கிஃப்டா அது. அந்த இயேசு கிறிஸ்து கொடுத்த அந்த கிஃப்ட் அதான் நியூ டெஸ்டமெண்ட். அந்த நியூ டெஸ்டமெண்ட்ங்கிறத அவர் காஸ்பல்னு சொல்றாரு. அந்த நியூ டெஸ்டமெண்ட்டை படித்த உடனே மனசு வந்து இப்படி ஆயிடுது என்று சொல்கிறார். ஸோ திஸ் இஸ் தி எண்ட் ஆஃப் த 4th ஸ்டான்ஸா. நவ் வி மூவ் டு தி 5th ஸ்டான்ஸா. ஐ கிஸ் மை ஹேண்ட் டு த ஸ்டார்லைட். I kiss my hand to the stars. Starsனா நட்சத்திரங்கள். நட்சத்திரங்கள் loudly asunder starlight. எங்கும் நிறைந்திருக்கக்கூடிய ஸ்டார்லைட், நட்சத்திர ஒளி. ஸோ வானத்தில் மின்னிக் கொண்டிருக்கின்ற நட்சத்திரங்களும் நட்சத்திர ஒளியும் சிம்பிள் ஆஃப் காட், அதுவும் கடவுள் தான். லைட்னிங், தண்டர், இடி, மின்னல், அதுவும் கடவுள் தான். அப்படியே மாலை நேரத்தில் அப்படியே போய் கடலிலே கலக்க இருக்கின்ற அந்த சூரியன் அஸ்தமிக்கின்ற அந்த வானம் இருக்கின்றதே, செக்க சிவந்த வானம், அதுவும் கடவுள் தான். ஸோ கடவுள் வந்து சில சமயங்களில் ஒரு லைட்னிங் மாதிரி இருப்பார், அழகாக பூத்து இருக்கக்கூடிய ஒரு பூவாகவும் இருப்பார். கடவுள் எல்லாமாகவும் இருப்பார். அதை தான் சொல்லலாம். காட் இஸ் எவ்ரிவேர் இன் நேச்சர். இயற்கையில் எங்கும் கடவுள் நிறைந்திருக்கிறார். டு த ஸ்டார்ஸ், loudly asunder starlight. To the stars, மின்னிக் கொண்டிருக்கின்ற நட்சத்திரங்கள், அந்த நட்சத்திரங்களை சுற்றி இருக்கக்கூடிய நட்சத்திரத்தின் ஒளி, இவைகளை நான் முத்தமிடுகிறேன். எதுக்கு? wafts him out of it. அதிலிருந்து நான் கடவுளை புரிந்து கொள்வதற்கு. அதாவது அந்த நட்சத்திரத்தையும் நட்சத்திர ஒளிகளையும் பார்த்து ஐ கிஸ் மை ஹேண்ட், அது பண்ணி அப்படியே கடவுளை அதிலிருந்து நான் பிரித்து உணர்கிறேன். அதான் கடவுள் அதுக்குள்ளே தான் இருக்காரு, நீங்கள் தான் அதுக்குள்ளே கடவுள் இருக்காருங்கிறத பிரித்து உணரணும். ஐ கிஸ் மை ஹேண்ட் டு த ஸ்டார்ஸ் லவ்லி அசண்டர் ஸ்டார்லைட் wafting him out of it. அதிலிருந்து நான் கடவுளை பிரித்து உணர்வதற்காக அப்படி பண்ணுறேன். அண்ட் க்ளோன்னா பிரகாசிக்கிற. க்ளோரி இன் தண்டர். ஸ்டார்லைட்லையும் கடவுளை நான் பிரித்து உணரணும். அதே மாதிரி க்ளோன்னா மின்றது, மின்னல். க்ளோரி அண்ட் க்ளோரி இன் தண்டர். க்ளோரி இன் தண்டர். எங்கும் இருக்கக்கூடிய இடியிலையும் மின்னல்லையும் கடவுளை நீங்க உணரணும். அதுக்குள்ளேயும் கடவுள் இருக்காரு. அப்படியே அந்த நட்சத்திரங்கள் நட்சத்திரத்தின் ஒளியிலும் கடவுள் இருக்கிறார். அப்போ நீங்க ரெண்டுலையும் கடவுள் இருக்காருங்கிறத நீங்க உணரணும். க்ளோரி இன் தண்டர். கிஸ் மை ஹேண்ட் டு த dappled with damson vest. damson அப்படின்னா பர்பிள், அதாவது அந்த செவ்வானம்னு சொல்ல முடியாது. அந்த செவ்வானம், வெஸ்ட்னா மேற்குல செவ்வானம் எப்போ வரும்? சன் செட்டில் தான். கிழக்க சூரியன் உதிக்கும், மேற்க தான் மறையும். அப்போ மேற்கே மறையும் போது அப்படியே அந்த செவ்வானம் இருக்கே, அந்த செவ்வானத்திலையும் கடவுள் இருக்கார். அப்போ கடவுள் இடி, மின்னல், நட்சத்திர ஒளி, இந்த செவ்வானம் மறைகின்ற அந்த சூரிய ஒளி எல்லாத்துலையும். கிஸ் மை ஹேண்ட் டு த dappled with damson vest. பர்பிள்டு வெஸ்ட், செந்நிறமாக இருக்கக்கூடிய செவ்வான், மேற்கே சூரியன் மறையும் போது இருக்கக்கூடிய செவ்வானத்திலும் இந்த இடி மின்னலிலும் நட்சத்திர ஒளிகளிலும் கடவுள் இருக்கிறார். அதிலே இருக்கக்கூடிய கடவுளை நீங்கள் பிரித்து உணர தெரிய வேண்டும். dappled with the damson vest. Since though he is under the world's splendor and wonder, he is கடவுளானவர், அவர்
அண்டர் தி வேர்ல்ட்ஸ் ஸ்ப்ளெண்டர், உலகத்தின் அதிசயம். ஸ்ப்ளெண்டர் அண்ட் ஒண்டர். ஸ்ப்ளெண்டிட் அட்டகாசமாக இருக்கு, ஒண்டர்ஃபுல் அதிசயமாக இருக்கு. அதிசயமாக ரொம்ப அட்டகாசமாக இருக்குன்னு சொல்ல முடியாது, அதான் ஸ்ப்ளெண்டிட். ரொம்ப ஸ்ப்ளெண்டிடாக இருக்கக்கூடிய, ஒண்டர்ஃபுல்லாக இருக்கக்கூடிய எல்லா விஷயங்கள்லையும் அண்டர், அதற்கு கீழே கடவுள் இருக்கார், அதற்கு கீழே அல்லது அதுக்கு உள்ள. அண்டர் த வேர்ல்ட்ஸ், உலகத்தில் இருக்கக்கூடிய ஸ்ப்ளெண்டர் அண்ட் ஒண்டர் ரெண்டுலையுமே, ரெண்டுக்குள்ளையும் கடவுள் இருக்கிறார். ஹீஸ், அவர் இருக்கிறார், கடவுள் இருக்கிறார். ஹிஸ் மிஸ்ட்ரி, அவருடைய புதிர், கடவுள் புரியாத புதிர். இதுக்குள்ளே இருக்காரு, அதுக்குள்ளே இருக்காரு, ஸ்டார்ல இருக்காரு, இடியில இருக்காரு, மின்னலுக்குள்ளே இருக்காரு. ஹிஸ் மிஸ்ட்ரி மஸ்ட் பி இன்ஸ்ட்ரஸ்ட். இன்ஸ்ட்ரஸ்ட் அண்ணா அறிவிக்கிறது, தெரிவிக்கிறது. அப்போ கடவுளினுடைய இந்த மிஸ்ட்ரி, புதிர் இருக்கு பாருங்க, கடவுள் புரியாத புதிர். இந்த கடவுளினுடைய புரியாத இந்த புதிரை இந்த உலகுக்கு யாரு அறிவிக்கணும்? கடவுள் உருவாக்கிய the world's creature, the creature created by God, கடவுளினால் உருவாக்கப்பட்ட இந்த உயிர்கள் தான் கடவுளினுடைய இந்த மிஸ்ட்ரி, புதிரை உலகுக்கு தெரிவிக்க வேண்டும். அப்போ யார் தெரிவிக்கணும்? கடவுளினால் உருவாக்கப்பட்ட மனிதர்கள், மனிதர்கள் தான் தெரிவிக்கணும். ஸோ ஹிஸ் மிஸ்ட்ரி மஸ்ட் பி இன்ஸ்ட்ரஸ்ட். இன்ஸ்ட்ரஸ்ட் அப்படின்னா டிக்ளேர்டுன்னு அர்த்தம். டிக்ளேர்ட், ஸ்ட்ரெஸ்டு. ஸ்ட்ரெஸ்ட் அப்படின்னா வலியுறுத்தணும், எம்பசைஸ் பண்ணணும். ஃபார் யாரு சொல்லணும்? the created, God's created by God, the creatures created by God alone can instruct, declared எதை? the mystery of God, கடவுளினுடைய இதை பண்ணணும். for I greet him the days, I meet him and bless when I understand. I greet him the days, the days I meet him and bless when I understand. and bless when I understand அப்படின்னா when I understand, கடவுளை நீங்கள் புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா நீங்கள் என்ன பண்ணணும்? பை a gesture, உங்களுடைய, நீங்கள் வார்த்தைகளினால் சொல்லணுங்கிறது இல்லை, உங்களுடைய அவயங்களின் மூலமாக நீங்கள் அதை வெளிப்படுத்தலாம். ஒன்றும் இல்லை, இந்துக்கள் என்ன பண்ணுறாங்க? கடவுளே அப்படின்னு கும்பிடுறாங்க. கிறிஸ்தவர்கள் என்ன பண்ணுறாங்க? கடவுளே இயேசு அப்படின்னு சொல்கிறாங்க. அல்லாஹ்வை கும்பிடுறவங்க அவங்க ஒரு மாதிரி. ஸோ அவங்க ஏதோ ஒரு வகையில் கடவுளை நான் உணர்றேன், நான் புரிஞ்சுக்கிட்டேன் அப்படின்னு அந்த ஜெஸ்டர் மூலமாக கடவுள் இருக்காரு, கடவுள் இதுலேயும் இருக்காரு, இப்படியும் இருப்பார், அப்படியும் இருப்பார், நம்ம துன்பத்தையும் அவர் தான் கொடுப்பாரு, அதுலேருந்து அவர் நம்மளை மீட்டு நமக்கு இன்பத்தையும் அவர் தான் கொடுப்பாருங்கிறத நீங்கள் தான் உணர்ந்துடணும். அப்படி உணர்ந்து நான் இதை உணர்ந்துட்டேன் அப்படின்னு கடவுளுக்கு நீங்கள் என்ன பண்ணணும்? யூ எக்ஸ்பிரஸ் யுவர் அண்டர்ஸ்டாண்டிங், உங்களுடைய புரிதலை நீங்கள் கடவுளுக்கு உங்களுடைய உடலின் த ஜெஸ்டர், உங்களுடைய அவயங்களின் மூலமாக நீங்கள் வெளிப்படுத்த வேண்டும். அவயங்களின் மூலமாக வெளிப்படுத்த கடவுளை வணங்கணும். சிம்பிளி ஏதோ ஒரு மெத்தடில், ஏதோ ஒரு எக்ஸ்ப்ரெஷனில் நீங்கள் கடவுளை, ஒன்றுமே இல்லை, அப்படியே கடவுள் முன்னாடி போய் அப்படியே மெய்மறந்து நீங்கள் நின்னீங்கன்னா கூட கடவுளுக்கு புரியும். ரைட் அப்படின்னு இல்லையா? அதெல்லாம் சொன்னோம், அந்த ஸ்டாண்ட்ஸாலேயே சொன்னான், நீ தன்னந்தனியாக கடவுளுடைய அல்டாரில் வந்து நின்று இரவு பகலாக நான் நின்றுக்கிட்டு இருக்கேன், அப்பயே தெரிஞ்சுக்கிறான் நீ என்னை புரிஞ்சுக்கிட்ட அப்படின்னு சொல்ல இல்லையா? அது மாதிரி. ஸோ திஸ் இஸ் தி எண்ட் ஆஃப் த 5th ஸ்டாண்ட்ஸா. ஸோ இது வீடியோ 1. அடுத்தது 6லேருந்து 10 தினம் ஒரு 5 போட்டு ஒரு வாரத்தில் நான் ஐ வில் ஃபினிஷ் ஆஃப் என்டையர் திங். தேங்க்யூ.